படத்தை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஹிந்தியில் வெளியாகியுள்ள ஜார்ஜ் திரைப்படம் விடுதலை புலிகள் இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான். வணக்கம். சீமானுக்கு சொம்பு தூக்கும் தமிழ் ஐடியா என்று பலர் எனக்கு கருத்துக்கள் எழுதியிருக்கிறீங்க. ஸோ எனக்கு ஏன் இந்த சீமான் என்ற ஒரு நபரை பிடிக்கும் என்றால் இதுதான் மெயின் காரணம். அதாவது நாம் தமிழர் கட்சி அந்த இளைஞர்களையும் சீமானையும் பிடிப்பதற்கு நான் ஒரு ஈழத்தமிழாக இதுதான் ஒரு காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஹிந்தி திரைப்படம் சாட் திரைப்படம் ஸோ இப்போ வந்திருக்கு வெளியில. ஆனால் எங்கண்ட ஈழத்தமிழருக்கு அந்த படத்தின் பேர் கூட தெரியாது, அங்கே என்ன நடந்துன்னு கூட தெரியாது, ஹிந்திக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இப்படி கொத்த நிலையில்தான் அங்கே உள்ள எங்கண்ட நாம் தமிழர் கட்சிகள் செய்கிற செயல். ஸோ இதுக்குத்தான் நான் ஆதரிக்கிறது. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், ஏன்னா எங்களுக்கு இனி தனிநாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் எங்களுக்கு நடந்த விடயத்தை நியாயமாக்க மட்டும் போதும். அதாவது அதை புறக்கணிக்கவோ அல்லாட்டி அது ஒரு பயங்கரவாதமோ என்று சித்தரிக்கிற இடத்துல அதை நல்ல மாதிரி கதைக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அது நான் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற ஒரு கட்சியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்க போறதில்லை. இது இந்த போராட்டத்திலேருந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது வேறு ஏதேனும் கட்சி போராடினு யாராவது சொன்னார்களா? இல்லை. ஸோ அப்போ இதுதான் உண்மை. மற்றபடி நாங்கள் அவர்களையும் மதிக்கிறோம், எல்லாரையும் மதிக்கிறோம். ஆனால் முதல் நாங்கள் தமிழாய் இனமாய் ஒன்று சேர்ந்த பிறகுதான் மிச்சம் எல்லாம். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும், நன்றாக தெரியும். ஈழத்தமிழர்கள் என்ற பிரச்சனை எல்லாம் தெரியும். ஸோ இந்த படத்தை முற்றாய் புறக்கணிக்க வேணும். அதை இனி தமிழ்நாட்டில் ஓடவே விடப்படாது. முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புறோம் ஈழத்தமிழராகி. அதாவது ஒன்று நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க வடக்கத்தியான் என்றால் தமிழ்நாட்டு மக்களை வடக்கத்தியான் இல்லை. அதாவது வடக்கத்தியான்ன்றது மெயினா பார்த்தோம்னா இந்த ஹிந்திக்காரர் தான் வடக்கத்தியான். ஸோ அந்த ஹிந்திக்காரர் சும்மா லேசுப்பட்ட ஆக்கள் இல்லை. அதாவது இந்தியன் ஆர்மி ஒரு காலத்தில் இலங்கைக்கு எங்கள்ட இடத்துல வரும்பொழுது நான் அப்போ அங்கே இருக்கிறேன். ஸோ அப்போ இந்த இந்தியன் ஆர்மியில் ஹிந்திக்காரர் செய்கிற அட்டூழியங்கள்லாம் அங்கே அதிகம். அதை ஒரு நாள் இவர்கள் திரைப்படம் எடுத்து காட்ட முடியாது, காட்ட போகிறதும் இல்லை. ஆனால் எங்களுக்கு அந்த கண்ணால் பார்த்த எங்களுக்கு பல விடயங்கள் தெரியும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தை பிடிச்சி கொண்டு வரைக்குள்ள ரோட்டாக ரோந்து வரும் பொழுது நாங்கள் எங்கள்ட வீட்டு வெளியில் கையொத்தி கொண்டு நின்று நாங்கள் பலர் அதில் சொன்ன கருத்து, நான் சின்ன வயதாக இருக்கையிலே ரூமுக்குள்ளே பொம்பளையில் இருந்தால் ஹிந்திக்காரர் கெடுத்து போடுவாங்களா, அதாவது இந்திய நாமி கெடுத்து போடுமான ஒரு பயத்திலே நாங்கள் வெளியில் நின்றாங்க. அப்போ அதில் ஒரு பொட்டு வச்ச எங்கள்ட தமிழ் ஆமி சொன்ன ஒரு விடயம், எல்லாரும் உட்காருங்கோ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனது. ஸோ அப்போ அண்டையிலேருந்து இன்று வரையும் எங்களுக்கு நாங்கள் தமிழர் நாம் தமிழர் என்றத எண்ணம் அண்டையிலேருந்து எனக்கு உருவாயிட்டு. இந்த பேர் என்னவோ இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, நாம் தமிழர்ன்றது அண்டையிலேருந்து எனக்கு உருவானது. ஸோ அதை புரிஞ்சு கொண்டு இந்த படத்தை தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் புறக்கணி